உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உங்க அன்பு தான் எங்க உணவு. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. இதயம் அன்பால் இயங்கவே, இரக்கம் அதனில் சுரக்கவே, பரிவு பார்வைகள் பரவவே, பகிர்வு அதனில் வளரவே, அமைதி அகந்தனை ஆளவே, ஆற்றல் வழங்கும் விருந்திது. அமைதி அகந்தனையாளவே, ஆற்றல் வழங்கும் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க, வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அடிமைத்தனங்கள் அகலவே, அறங்கள் அதனில் சிறக்கவே, நன்மை எங்கும் ஓங்கவே, நலன்கள் அதனில் நிறையவே, நீதி நேயம் நிலைக்கவே, நீங்கா உறவின் விருந்திது. நீதி நேயம் நிலைக்கவே, நீங்கா உறவின் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க, வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருக
வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 36 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருகின்றவர் அனைவரை விட மேலானவர், மண் உலகிலிருந்து உண்டானவர், மண் உலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்று எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்று ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தாம் ஆமைக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் எதை பற்றி அதிகமான அக்கறை கொள்கிறோம்? மண்ணுலகு சார்ந்தவையா அல்லது விண்ணுலகு சார்ந்தவையா? இயல்பாகவே மனித இயல்பு நல்லா வாழ்ந்தா போதும்பா என்று சொல்லி வாழ்ந்து கொண்டே போவது. இறந்த பிறகு வாழ்வா சாவா அது ரெண்டாவது பார்த்துக்குவோம். இயேசு கடவுளை தம் தந்தை என அழைத்தார். இவ்வுலக உறவுகளில் தாய் தந்தை பிள்ளை உறவு தனித்தன்மை வாய்ந்தது. பெற்றோர் தம் பிள்ளைக்கு கடவுளின் துணையோடு உயிர் கொடுக்கிறார். பிள்ளை தன் பெற்றோரை சார்ந்து வாழ்கிறது, பெற்றோரின் அன்பில் திளைக்கிறது, பெற்றோரின் துணையோடு வாழ்வில் வளம் பெறுகிறது. இயேசு கடவுளை தம் தந்தை என அழைத்த போது இவ்வுலகில் நாம் தந்தை பிள்ளை உறவு பற்றி அறிகின்ற பெறுகின்ற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதில் ஐயமில்லை. எனினும் இயேசுவுக்கும் கடவுளுக்கும் இடையே நிலவுகின்ற உறவு மனித உறவுகளை விஞ்சியது. மனித அறிவால் அந்த உறவை முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. ஏனென்றால் கடவுளின் உள்தன்மையை நேரடியாக அனுபவித்து அறிகின்ற ஆற்றல் மனித பிறவிகளுக்கு இல்லை. இருப்பினும் கடவுளை பற்றி நாம் ஒன்றுமே அறிய முடியாது என்பதும் சரியல்ல. ஏனென்றால் கடவுள் நமக்கு பல விதங்களில் வெளிப்படுத்துவார். படைப்பை காண்போர் படைத்தவனை ஒரு விதத்தில் சிறிதளவாவது காண முடியும் என்பதே உண்மை, நிஜம். உலகம் அனைத்தும் கடவுளின் படைப்பு என்றால் கடவுள் ஆற்றல் மிக்கவர் எனவும் நம்மை ஆழ்ந்த விதத்தில் அன்பு செய்கிறார் எனவும் நாம் உணர முடியும். ஆனால் கடவுள் தம்மை வரலாற்று நிகழ்ச்சிகள் வழியாகவும் குறிப்பாக மீட்பு வரலாற்றின் வழியாகவும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வரலாற்றின் பதிவை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம். இறுதியாக கடவுள் தம்மை தம் ஒரே மகன் இயேசு வழியாக வெளிப்படுத்தினார். இந்த இயேசுவே கடவுளின் முழுமையான நிறைவான வெளிப்பாடு என நான் நம்புகிறோம். இயேசு கடவுளை தம் தந்தை என அழைப்பதால் கடவுளோடு கடவுள் தன்மையில் நிலைத்திருக்கிறார் என நாம் அறியலாம். ஆனால் இயேசு ஒரு கடவுள் என்றும் அவர் தந்தை என அழைப்பவர் இன்னொரு கடவுள் என்றும் நாம் கருதினால் அது தவறு. ஏனென்றால் கடவுளை தம் தந்தை என அழைக்கின்ற இயேசு நானும் தந்தை ஒன்றாக இருக்கிறோம் என்றார். மேலும் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியால் கடவுளிடமிருந்தும் இயேசுவிடமிருந்தும் புறப்பட்டு வந்து நமக்கு துணையாக இருப்பார் எனவும் இயேசு போதிக்கிறார். இவ்வாறு தந்தை, மகன், தூய ஆவி ஒரே கடவுள் 3 ஆட்களாக செயல்படுவதை நாம் இயேசுவின் போதனை வழி அறிந்து ஏற்று நம்புகிறோம். கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகிற இயேசுவை நம்பிக்கையோடு ஏற்று
அவர் வழியில் செல்லுகின்றவர்கள் நிச்சயமாக மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நிறைவான நிலையான வாழ்வை பெறுவார்கள். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்பி வாழ்ந்திட எங்களுக்கு அருள்தாரும். உடலால் உள்ளத்தால் சிதைந்து கிடக்கிற மனிதர்களை தேடி கண்டுபிடித்து குணப்படுத்தி நலப்படுத்தி பலப்படுத்தியருளும். மண்ணுலகில் நிறையவே எல்லாம் நல்லவைகள் என்று கருதுகிறாயோ அவைகளை செய்யக்கூடிய ஆற்றல்களையும் சக்திகளையும் எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமென். வேதனை
செல்வேனையா. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே,
கோடி புரியும் புனித செல்வமே, அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது, நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகை
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.